வணக்கம் மாணவர்களே. டிஎன்பிஎஸ்சி, டிஇடி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான மிகவும் முக்கியமான தமிழ் இலக்கணப் பகுதியான சந்திப்பிழை பற்றி இன்று முழுமையாக பார்க்கப் போகிறோம். பல மாணவர்கள் இலக்கணம் பகுதியில் மார்க்ஸ் இழப்பதற்கான முக்கிய காரணம் சந்திப்பிழை. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் ஈஸி ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஷார்ட்கட் மெத்தட்ஸ் மற்றும் ராபிட் ரிவிஷனுடன் மிகவும் எளிமையாக புரிந்துகொள்வோம். முழு வீடியோவையும் மாணவர்களே, தமிழ் இலக்கணத்தில் ஒரு சிறிய எழுத்து மாற்றம் கூட முழு பொருளையே மாற்றிவிடும். எழுத்தறிய தீரும் இடர் என்று ஔவையார் கூறியது போல, சொற்களின் இணையும் கலைதான் புணர்ச்சி. இது வெறும் இலக்கணம் அல்ல, நம் மொழியின் இசை, நம் தமிழின் அழகு. ஐந்தமிழ், செந்தமிழ், ஆத்திச்சூடி, ஒடையெல்லாம். இந்த வார்த்தைகள் எப்படி உருவாகின்றன? எந்த இடத்தில் எழுத்து மாறுகிறது? எப்போது மெய் இரட்டிக்கிறது? இன்று நாம் பார்க்கப் போவது டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஇடி தேர்வுகளில் மிகவும் முக்கியமான சந்திப்பிழை மற்றும் புணர்ச்சி விதிகள். விதிகளைக் கற்போம், தேர்வில் வெல்வோம். தமிழை புரிந்து கொண்டால் இலக்கணம் மிகவும் எளிது. மாணவர்களே, இப்போது நாம் தமிழ் இலக்கணத்தின் மிக முக்கியமான பகுதியான புணர்ச்சி பற்றி பார்க்கப் போகிறோம். புணர்ச்சி என்றால் என்ன? ஒரு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் இணையும் போது உருவாகும் புதிய சொல்தான் புணர்ச்சி. அதாவது, நிலைமொழி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வருமொழி ரைட் ஹேண்ட் சைடு இரண்டும் சேர்ந்தால் புதிய சொல் உருவாகிறது. உதாரணமாக, தமிழ் அன்னே, தமிழன்னே. இதுவே புணர்ச்சி. புணர்ச்சி இரண்டு வகைப்படும். முதல் வகை இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லாமல் சொற்கள் இயல்பாக இணைந்தால் அது இயல்பு புணர்ச்சி. உதாரணம், வாழை மரம், வாழைமரம். இங்கு எந்த எழுத்தும் மாறவில்லை. இரண்டாவது விகார புணர்ச்சி. இங்கு சொற்கள் இணையும்போது மாற்றங்கள் நிகழும். இந்த விகார புணர்ச்சி மூன்று வகை: தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் என்றால் புதிய எழுத்து தோன்றும். பூ, கூடே, பூக்கூடே. திரிதல் என்றால் எழுத்து மாறும். கல், சிலை, கச்சிலை. கெடுதல் என்றால் எழுத்து மறையும். மரம், வேர், மரவேர். இந்த விதிகள் டிஎன்பிஎஸ்சி, டிஇடி மற்றும் டிஆர்பி தேர்வுகளில் மிகவும் முக்கியமானவை. ஒரு எழுத்து மாறினால் முழு சொல்லின் அமைப்பே மாறிவிடும். அதனால் விதிகளை புரிந்து கொண்டு படித்தால் தமிழ் இலக்கண மாணவர்களே, இப்போது நாம் மிகவும் முக்கியமான உயிரீற்று புணர்ச்சி விதியை பார்க்கப் போகிறோம். இரண்டு உயிரெழுத்துக்கள் நேருக்கு நேர் சந்தித்தால் தமிழ் மொழியில் உச்சரிப்பு சிரமமாக இருக்கும். அதனால் இணைக்க ஒரு மெய் எழுத்து தோன்றும். அதைத்தான் உயிரீற்று புணர்ச்சி என்று கூறுகிறோம். இப்போது விதிகளை எளிமையாக புரிந்துகொள்வோம். நிலைமொழி இ, இ, ஏ போன்ற எழுத்துக்களில் முடிந்தால் இணைக்க ஈ தோன்றும். உதாரணம், மணி அடி, மணியடி. இங்கு ஈ எழுத்து வந்திருப்பதை கவனியுங்கள். அடுத்து ஏனைய உயிரெழுத்துக்கள் அ, ஆ, உ, ஊ, ஓ போன்றவற்றில் முடிந்தால் ஈவ் தோன்றும். உதாரணம், பல அணி, பலவணி. இங்கு ஈவ் தோன்றியுள்ளது. ஆனால் நிலைமொழி ஏ எழுத்தில் முடிந்தால் மட்டும் சிறிய கவனம் தேவை. அப்போது ஈ அல்லது ஈவ் இரண்டும் வரலாம். உதாரணம், தே ஆரம், தேவாரம். இங்கு ஈவ் வந்துள்ளது. இந்த உயிரீற்று புணர்ச்சி விதிகள் டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் மிகவும் முக்கியமானவை. ஒரு எழுத்து தோன்றுவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டால் இலக்கணம் மிகவும் எளிதாகிவிடும். அதனால் விதிகளை மனப்பாடம் செய்வதை விட அதன் புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, இப்போது நாம் குற்றியலுகர புணர்ச்சி பற்றி மிகவும் எளிமையாக பார்க்கப் போகிறோம். இந்த விதி டிஎன்பிஎஸ்சி, டிஇடி மற்றும் டிஆர்பி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கியமான கிராமர் டாபிக். உதாரணமாக, காடு, ஆறு. இந்த இரண்டு சொற்கள் எப்படி சேர்ந்து
காட்டாறு ஆகஸ்ட் மாறுகிறது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் புரிந்துகொள்வோம். முதல் படி காடு என்ற சொல்லை பிரிக்க வேண்டும். கா து இங்கு டுவில் இருக்கும் உ குற்றியலுகரம். இரண்டாவது படி இந்த உ ஒலிவிடும், அதாவது காடு காட். இதையே உகரம் ஒழிதல் என்று சொல்கிறோம். மூன்றாவது படி தனித்து இருக்கும் இழுத்து அடுத்த உயிரெழுத்து ஆவை சந்திக்கும் போது இரட்டிக்கும், அதாவது இ இட். இதனை தன்னுற்று இரட்டல் என்று கூறுகிறோம். இறுதியாக காட் ஆறு இணைந்து காட்டாறு ஆகஸ்ட் மாறுகிறது. மாணவர்களே, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் மிகவும் முக்கியம். ஆனால் கவனம், வயிறு வலி போன்ற எல்லா சொற்களும் இதே விதியில் வராது. அதனால் ஒவ்வொரு சொல்லின் அமைப்பையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். விதிகளை மனப்பாடம் செய்வதை விட எப்படி மாற்றம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் தமிழ் இலக்கணம் மிகவும் ஈஸி ஆகிவிடும். மாணவர்களே, இப்போது நாம் பண்புப்பெயர் புணர்ச்சியின் முக்கியமான 2 விதிகளை பார்க்கப் போகிறோம். இந்த விதிகள் டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி தேர்வுகளில் மிகவும் முக்கியமானவை. முதல் விதி ஈறுபோதல், அதாவது நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் மே விகுதி மறைந்துவிடும். உதாரணமாக, பெருமை வழி முதலில் மே நீங்கும், அதாவது பெருமை பெரு, பின்னர் பெரு வழி இணைந்து பெருவழி ஆகஸ்ட் மாறுகிறது. இது மிகவும் முக்கியமான கிராமர் பேட்டர்ன். இப்போது இரண்டாவது விதி ஆதிநீடல், அதாவது முதல் எழுத்தின் குரில் நெடிலாக மாறும். உதாரணம், முது ஊர். முதலில் முது என்ற சொல்லின் மு குரில் அது மு என்று நெடிலாக மாறுகிறது. அதனால் மூதூர் என்ற புதிய சொல் உருவாகிறது. மாணவர்களே, இந்த மாதிரியான வேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் தேர்வில் கேட்கப்படும். அதனால் எந்த எழுத்து மறைகிறது, எந்த எழுத்து நீளமாகிறது, எப்படி புதிய சொல் உருவாகிறது என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். விதிகளை புரிந்து கொண்டால் தமிழ் இலக்கணம் மிகவும் ஈஸி ஆகிவிடும். மாணவர்களே, இப்போது பண்புப்பெயர் புணர்ச்சியின் மிக முக்கியமான எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பசுமை, தமிழ். இந்த 2 சொற்கள் எப்படி பெய்ந்தமிழ் ஆகஸ்ட் மாறுகிறது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் புரிந்துகொள்வோம். முதல் படி பசுமை என்ற சொல்லில் உள்ள மே விகுதி நீங்கும், அதாவது பசுமை பசு. இரண்டாவது படி பசுவில் உள்ள உ ஒலி ஏ ஆகஸ்ட் மாறுகிறது, அதாவது பசு பேய். மூன்றாவது படி இணையும்போது ஈச் எழுத்து கெடும். இறுதியாக பேய் தமிழ் இணைந்து பெய்ந்தமிழ் ஆகஸ்ட் மாறுகிறது. மாணவர்களே, இப்போது மெய்யீற்று புணர்ச்சியின் முக்கியமான மாற்றங்களை பார்க்கலாம். இல் எழுத்து வந்தால் அது பல இடங்களில் ஆகஸ்ட் மாறும். உதாரணம், கல் சிலை கச்சிலே, பால் குடம் பார்க்குடம். அதேபோல் இல் எழுத்து வந்தால் அது ஆகஸ்ட் மாறும். முள் செடி முச்செடி, வாழ் போர் வாட்போர். இப்போது இம் எழுத்தை பாருங்கள். சில இடங்களில் இம் மறைந்துவிடும். மரம் வேர் மரவேர், செம்மை தமிழ் செந்தமிழ். இந்த மாற்றங்களை மனப்பாடம் செய்வதை விட நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இப்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் முக்கியமான ஸ்பெஷல் நோட்ஸ் பார்க்கலாம். முதல் குறிப்பு, பூ என்ற சொல். பூக்குப் பின் மெல்லினம் வந்தால் மெல்லினம் தோன்றும். உதாரணம், பூங்கொடி பூங்கொடி, பூஞ்சோலை பூஞ்சோலே. அடுத்து எண்ண பெயர்களில் கவனம் தேவை. ஒன்று என்ற சொல்லுக்கு முன் உயிரெழுத்து வந்தால் ஓர் அல்லது ஓர் ஆகஸ்ட் மாறும். அதனால் ஒன்று இடம் அல்ல ஓரிடம் என்பதே சரி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தேர்வில் வரும். மாணவர்களே,
இப்போது முக்கியமான சந்திப்பிழைகளைத் தவிர்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம். சில இடங்களில் மெய் இரட்டிக்க வேண்டும். சுற்றெழுத்துக்களின் பின் ஹ, இ, ஏ போன்றவை வந்தால் அச்சிறுவன் போன்ற வடிவம் வரும். ஆனால் எல்லா இடங்களிலும் இரட்டிக்கக்கூடாது. உதாரணமாக எழுவாய்த் தொடர். குதிரை தாண்டியது என்பதே சரி. குதிரை தாண்டியது தவறு. அதேபோல் உம்மைத்தொகே தாய் தந்தே என்பதே சரி. இந்த மாதிரியான ட்ராப் மிஸ்டேக்ஸ் தேர்வில் அதிகம் வரும் டோட். டிஎன்பிஎஸ்சி கிராமர் கொஸ்டின்ஸ் ஆன்சர் செய்ய ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். படி 1. சொல்லைப் பிரிக்க வேண்டும். உதாரணம், நான் மதி. அதே 4 மதி என்று பிரியுங்கள். படி 2. எந்த விதி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடியுங்கள். மெய் விகுதி நீங்கியதா, மெய் இரட்டித்ததா, உயிர் தோன்றியதா என்று கவனியுங்கள். படி 3. சரியான விதியை அப்ளை செய்யுங்கள். இந்த 3 மைனஸ் ஸ்டெப் மெத்தட் பயன்படுத்தினால் கடினமான கிராமர் கொஸ்டின்ஸ் கூட ஈஸி ஆகிவிடும் டோட். மாணவர்களே, இப்போது தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒடே எல்லாம். சரியான வடிவம் ஒடையெல்லாம். இங்கு ஈ தோன்றியுள்ளது. வான் ஒலி, வானொலி. இங்கு உயிர் இணைவு ஏற்பட்டுள்ளது. இடம் எங்கும், இடமெங்கும். கண் இல்லது, கண் இல்லது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் வரும் டோட். மாணவர்களே, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் செய்யும் காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். புலி சோறு. இதனை புலிச்சோறு என்று எழுதக்கூடாது. சரியான வடிவம் புளியஞ்சோறு. அதேபோல் நான் மதி என்பதை நேரடியாக சேர்க்கக்கூடாது. விதிப்படி மாற்றம் செய்து எழுத வேண்டும். இதேபோல் இடம் எங்கும், இடமெங்கும் என்பதே சரி. இந்த மாதிரி ட்ராப் கொஸ்டின்ஸ் தேர்வில் மிகவும் முக்கியம் டோட். இப்போது குவிக் ரிவிஷன் செய்வோம் மாணவர்களே. உடம்படுமே இ, ஈ, ஏ வந்தால் ஈ. பிற உயிர்கள் வந்தால் ஈ. பண்புப் பெயர் மே விகுதி கெடும். குரில் நெடிலாக மாறும். குற்றியலுகரம். உகரம் ஒழியும். மெய் உயிர் இணையம் நடக்கும். மெய்யீற்று திரிதல். இல், ஈர், இல். இந்த மைண்டை நினைவில் வைத்துக் கொண்டால் கிராமர் மிகவும் ஈஸி. மாணவர்களே, இப்போது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மற்று ஓர். சரியான விடே. மற்றோர். அறிவு உடைமே, அறிவுடைமே. உள்ளுவது எல்லாம், உள்ளுவதெல்லாம். தமிழ் எண்கள், தமிழெண்கள். பொய் அகற்றம், பொய்யகற்றம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஇடி தேர்வுகளில் மிகவும் முக்கியமானவை. தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் கிராமர் பகுதியில் ஃபுல் மார்க்ஸ் பெற முடியும்.